அப்படியே வெளியே வந்துரு. வாடா வெளியே தூரம் வாடா. போட்டு வெளியே வந்துடு. தேசிய கல்வி கொள்கையை இந்தியா முழுக்கும் ஓர் கல்வியை கொண்டு வர வேண்டும். அனைவரும் தான் விரும்பிய கல்வியை கற்க வேண்டும், தான் விரும்பிய மொழியில் படிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக 3 மொழிகள் கற்கலாம் என்று, விருப்பமான 3 மொழிகளை கற்கலாம் என்று சொல்லியிருக்கார். ஆனால் தமிழகத்தில் பொய் குற்றச்சாட்டுகளாக ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்தியை திணிக்காதே என்று சொல்றார். முதல்ல மும்மொழி கற்க வேண்டும் என்றுதான் கூற உள்ளவர்களே, இந்தி இங்க திணிப்பு எதுவுமே கிடையாது. கட்டாயமாக இந்தி மொழியை கற்க வேண்டும் என்று எந்த ஒரு இடத்திலும் வலியுறுத்தி கூறப்படவில்லை இந்த மும்மொழி கொள்கையில், இந்த தேசிய கொள்கையில். அப்ப இப்படி இருக்கும்போது தன்னை அப்பா அப்பா என்று தமிழக மக்கள் அழைக்கின்றார்கள் என்று சொன்னால், தனக்கென்ற பிள்ளைகளை ஒரு பிள்ளையை மட்டும் 3 மொழி கற்கின்ற பள்ளியில சேர்த்து இன்னொரு பிள்ளையை அரசு பள்ளியில் படிக்கின்ற தாம் பிள்ளைக்கு 3 மொழி கற்கக்கூடாது என்று சொல்வது அபத்தமாக இருக்குது. அப்பா என்றால் சமமாக தான் பெற்ற பிள்ளைகளை பாவிக்க வேண்டும். அப்போ தமிழகத்தில் சிபிஎஸ் சிலபஸ் இருக்கிற அத்தனை பள்ளிக்கு நிறுவனங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு கல்வி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் தனக்கு விருப்பமான 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தாய்மொழி கல்வியை கட்டாயமாக படிக்க வேண்டும். 6ஆவதிலிருந்து தனக்கு விருப்பமான மொழிகளில் 3 மொழியில் எது வேணால் தேர்வு செய்து படிக்கலாம்ன்ற கொள்கையை தமிழக அரசாங்கம் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இங்க தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் கையெழுத்து இயக்கமும், அதே மாதிரி மக்களை நேரடியாக சென்று வீடுதோறும் சென்று மும்மொழி கொள்கைக்காக ஆதரவு திரக்கின்றதாக 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை நேற்று துவக்கி வைத்தார் சென்னையில். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம், மண்டல், கிளை அளவில் வீடு வீடாக சென்று இதனுடைய நன்மைகளை எடுத்து கூறி இந்த பொய் குற்றச்சாட்டுகள், இந்த பொய்யை வதந்தியை தடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் தசரன் தலைமையில் இன்னைக்கு கையெழுத்திருக்கும் சிறப்பாக தொடங்கியுள்ளது.